1814ஆம் ஆண்டில் ராபர்ட் கால்டுவெல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன செஞ்சார், அயர்லாண்டில் ஒரு தகப்பன் தாய்க்கு பிறந்தார். அவர் பேர் தான் என்னது, ராபர்ட் கால்டுவெல். சொல்லுங்கள். 1814ஆம் ஆண்டு அவர் என்ன செஞ்சார், இந்த உலகத்தில் பிறந்தார். அவருடைய குடும்பத்தில் ரொம்ப ஏழ்மை, சாப்பாடுக்கு வழி இல்லாதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா 9 வயசில் என்ன செஞ்சாங்க, வேலைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. எத்தனாவது வயசில்? அப்போ அது எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பாங்க? 4th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ 4ஆம் வகுப்பு தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்களோட ஏழ்மையின் காரணமாக என்ன செஞ்சாங்க, வேலைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை. ஆனால் வேலைக்கும் அவங்க செல்கிறாங்க, படிக்கவும் என்ன செய்கிறாங்க, அவங்க செஞ்சாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி முயற்சி எடுத்து 2 விஷயத்தையும் ஒரே நேரத்தில் அந்த சிறு பையனாக இருக்கும்போதே அந்த ராபர்ட் கால்டுவெல் என்ன செஞ்சாங்க, வேலை செய்து கொண்டே என்ன செஞ்சாங்க, தன் பள்ளி பருவத்தை என்ன செஞ்சாங்க, அவங்க கடந்து சென்றாங்க. 16வது வயசில் 16 வயசுனா எத்தனை ஸ்டாண்டர்ட்? 10th ஸ்டாண்டர்டா? 11th 10th இந்த ஸ்டாண்டர்டில் தான் அவங்க தேவனை தன்னுடைய சொந்த இரட்சகராக என்ன செஞ்சார், ராபர்ட் கால்டுவெல் ஏற்றுக்கொண்டார். அது வரைக்கும் ஒரு கிறிஸ்டியன் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தார். ஆனால் அந்த தேவ அன்பை எப்போ உணர்ந்தாருன்னா அந்த 16வது வயசில் என்ன செஞ்சார், தேவனுடைய அன்பையும் தேவ பாரத்தையும் என்ன செஞ்சார், புரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவருடைய 16வது வயசில் ரட்சிக்கப்பட்டார். 19வது வயசில் அந்த கல்லூரி படிக்கிற அந்த பருவ நேரத்தில் ராபர்ட் கால்டுவெலுக்குள்ள ஒரு பாரம் வருது, நான் இந்தியாவிற்கு மிஷினரியாக என்ன செய்யணும், கடந்து போகணும். அவர் பிறந்தது எந்த ஊர்? அயர்லாந்து. உலகத்தில் வேற எங்கேயோ இருக்குது, ஒரு ஃபாரின் நாடு. ஆனால் அவருக்கு ஆண்டவர் ஒரு இந்தியாவை குறித்த பாரத்தை என்ன செஞ்சார், கொடுத்தாரு. அவருடைய அந்த நாட்களில் அவங்க அம்மா ரொம்ப வியாதிப்பட்டு காணப்படுறாங்க. அவர் அந்த ராபர்ட் கால்டுவெல் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அம்மா இருக்கிற அந்த இடத்திற்கு போயிட்டு கட்டில் பக்கத்தில் உட்காந்துட்டு ராபர்ட் கால்டுவெல் சொல்கிறாரு, அம்மா நான் என்ன செய்கிறேன், இந்தியாவிற்கு நான் பணி செய்ய என்ன செய்கிறேன், கிளம்புறேன் அப்படின்னு. ஆனால் அந்த பெற்றோருக்கு, நிறைய பெற்றோர் நம்ம என்ன செய்வோம், பிள்ளைங்க ஊழியத்துக்கு போகிறான்னா அந்த அன்புனால நம்ம என்ன செய்வோம், சில பேர் தடுப்பாங்க. ஏன்னா இந்தியா ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. இந்தியா இந்த மாதிரி டெவலப்மெண்ட் அப்போ என்ன செய்யலை, காணப்படலை. போனால் நம்ம மகன் உயிரோடு இருப்பானா இருக்க மாட்டானான்னு தெரியாது. ஆனால் அந்த தாயார் என்ன செஞ்சார், ராபர்ட் கால்டுவெல் சொன்ன உடனே நீ போயிட்டு வான்னு சொல்லி முழு மனசாக என்ன செஞ்சாங்க, அவங்க தாயார் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அவருக்கு மனசில் எப்படியும் தன்னுடைய தாயார் எப்போனாலும் என்ன செய்யலாம், இறந்து போகலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலையும் தன் தாய் என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்காக தியாகம் செய்துட்டு என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல இருந்து கிளம்புனாங்க. அல்லேலூயா. ஸோ ஒரு ஸ்தாபனத்தில் அவங்க போய் சேர்றாங்க. நான் என்ன செய்ய போகிறேன், இந்தியாவிற்கு நான் என்ன செய்ய போகிறேன், கடந்து போகணும் அப்படின்னோடனே ஒரு பைபிள் காலேஜ்லேயும் மிஷன் ஒர்க்லேயும் அவங்க கொஞ்சம் படிக்க வச்சு 24வது வயசில் ராபர்ட் கால்டுவெல் என்ன செய்கிறாங்க, சென்னைக்கு கடந்து வராங்க. அல்லேலூயா. எத்தனாவது வயசில்? 24 வாலிப வயதில் என்ன செய்கிறாங்க, சென்னைக்கு அவர் காலடி எடுத்து வைக்கிறாரு. ஸோ அவருக்கு தமிழ் தெரியாது, தமிழ் எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஆனால் இந்த ராபர்ட் கால்டுவெல் என்ன பண்ணுறாரு, நான் எப்படியாவது தமிழை கற்றுக்கணும். தமிழ் மட்டும் கற்றுக்கல, இலக்கணம் நிறைய விஷயத்தை அவர் என்ன செஞ்சார், நமக்கு கூட இலக்கணம்னு என்ன செய்யாது, புரியாது சில நேரம். ஆனால் அவர் அயர்லாண்டில் பிறந்து வளர்ந்தவர், தமிழ் என்ன செஞ்சார், கற்றுக்கொண்டார். ஏன்னா இந்த தமிழ் மக்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும் என்ற பாரத்தினால என்ன பண்ணாங்க, தமிழை ஈஸியாக கற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாங்க, சென்னையில் கொஞ்ச நாள் இருந்துட்டு இடையன்குடிக்கு செல்கிறாங்க. அல்லேலூயா. இடையன்குடி எங்கே இருக்குது? என்ன டிஸ்ட்ரிக்ட்? தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் தான் இடையன்குடி இருக்குது. ஸோ இடையன்குடியில் நாஸ்ரேத்தில் முதலூர் இப்படிப்பட்ட ஒரு கிராமங்களில் அவர் என்ன செய்கிறாரு, காலடி வைக்கிறாரு. அவர் அயர்லாண்டில் ஒரு சில்லான ஒரு அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் இருந்தவர். ராபர்ட் கால்டுவெல் ஒரு ஜோக்காக ஒன்று சொல்லுவாராம், இந்த இடையன்குடியில் 3 கிளைமேட் இருக்குது. கிளைமேட்னா என்னது, இது நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், குளிர்காலம், வெயில் காலம், மழைக்காலம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இவர் என்ன சொல்லுவார்னா, இந்த தமிழ்நாட்டில் 3 காலங்கள் இருக்குது. அதை எப்படிலாம் பிடிக்கலான்னா, சூடு, மிக சூடு, மிக மிக சூடு.
ஏன்னா அவர் அந்த மாதிரி தான் என்ன செஞ்சாராம், இந்த இடேன் குடியில் அவர் வந்து உணர்ந்தாராம். ஸோ சூடாக இருக்கும், மழை காலம்லாம் லைட் சூடாக அவர் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு, வெயில் காலத்தில் மிக மிக சூடாக என்ன செஞ்சுருக்கிறாரு, அவர் உணர்ந்திருக்கிறாரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கிளைமேட் சரியில்லை, கால இது சரியில்லை, அந்த நாட்களில் ஃபேனு லைட்டு இல்லை. ஸோ அப்பேற்பட்ட காலத்திலும் ராபர்ட் கால்டுவெல் எதை குறித்து முறுமுறுக்காம தேவனுக்காக இடேன்குடியில் என்ன செஞ்சாராம், ஊழியம் செஞ்சார். இடேன்குடி நம்ம இருக்கிற இடம் தான், தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்ததான். அல்லேலூயா. ஏதோ ஒரு மிஷினரியை பற்றி நான் சொல்லலை, தூத்துக்குடிக்கு வந்த ஒரு மிஷினரி பற்றி தான் அவங்க மத்தியில் சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா. அதுதான் ராபர்ட் கால்டுவெல். ராபர்ட் கால்டுவெல் அன்றைக்கு தூத்துக்குடிக்கு வரல அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்க முடியாது, உட்கார்ந்துருக்க முடியாது. அவர் இப்போ நம்மளுக்கு பிரிச்சிருக்கிறாங்க, ஆனால் அந்த டைமில் அவர் இங்கேயும் என்ன செஞ்சிருக்கலாம், வந்திருக்கலாம். அவருடைய கால் நடைகள் அந்த டைமில் பஸ்ஸோ அந்த டைமில் காரோ என்ன செய்யலை, காணப்படல. அவருடைய கால்களால் நடந்து நாசரேத்து, முதலூர், இடேன்குடி, நெல்லை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாரு, அவருடைய கால்கள் நடந்திருக்கு. அல்லேலூயா. அவருடைய கால் நடைகள் இந்த தூத்துக்குடியில் பதிந்ததுனால தான் இன்றைக்கு நம்ம சபைக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்று அது மட்டும் இல்லை, நிறைய பள்ளிக்கூடங்களை ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக என்ன செஞ்சாங்க, ஆரம்பித்தார். நம்ம தூத்துக்குடியில் கூட கால்டுவெல் ஸ்கூல்னு சொல்லி ஒரு ஸ்கூல் காணப்படுது. அல்லேலூயா. இன்னொன்று அது மட்டும் இல்லை, அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்ட அந்த தூத்துக்குடி மக்கள் என்ன செஞ்சாங்களாம், நீங்களும் என்ன செய்யணும், சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லி அவங்கள ஊக்குவித்து நிறைய ஊழியர்கள் என்ன செஞ்சார், தூத்துக்குடியிலேருந்து என்ன செஞ்சாராம், எழுப்பினாராம். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஆயிரம் பேர் உட்காரக்கூடிய ஒரு சபையை என்ன செஞ்சாராம், அவர் கட்டினாராம் இடேன்குடியில். நீங்கள் இப்போ போனாலும் அந்த சபை என்ன செய்து காணப்படுது. அது எத்தனை பேர் உட்கார்ற சபை? அந்த நாட்களில் 1000 விசுவாசிகள் வரலை, ஆனாலும் அவர் தொலைநோக்கத்தோடு தூர பார்வையோடு, ஒரு காலத்தில் நான் இல்லாமல் போனால் இந்த சபைக்குள்ள 1000 பேர் வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லி ஒரு 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 இதோட பாரத்தோடு என்ன செஞ்சாராம், 1000 பேர் உட்காரக்கூடிய ஒரு சபையை என்ன செஞ்சாராம், இடையன்குடியில் என்ன செஞ்சாராம், கட்டினாராம். அது மட்டும் இல்லை, அவருக்கு நாகர்கோயிலிருந்து, அவங்க இங்கிலாந்துலேருந்து வந்த நாகர்கோயிலில் ஊழியம் செய்துட்டு இருந்த எலைசா சொல்லி ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க, திருமணம் செய்து கொண்டாங்க. ஸோ குடும்பமாக என்ன செஞ்சாங்க, இடையன்குடியில் அவங்க ஊழியம் செய்தாங்க. இதுதான் அந்த சபை, இடையன்குடி சபை நம்ம பார்க்குறோம். அவங்க சொன்னாங்களாம், அவங்க ஒரு டைம் வீட்டுக்கு போயிருந்தப்போ, இப்போ நான் பீகார்லேருந்து இங்கே வந்தால் நிறைய பேர் ஒரு பாசத்தில் சொல்லுவாங்க, நீ இங்கே என்ன செஞ்சிரு, இருந்துரு, சண்டே கிளாஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாசத்தில் சொல்கிற மாதிரி ராபர்ட் கால்டுவெலுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் என்ன சொன்னாங்களாம், நீ என்ன செஞ்சிரு, அயர்லாண்ட்லேயே இருந்துடலாம்ல, இவ்வளோ நாள் அங்கே ஊழியம் செய்துட்டல அப்படின்னு சொன்னப்போ அந்த ராபர்ட் கால்டுவெல் சொன்னாராம், இத்தனை காலமாக நான் இந்தியர்களுக்காக என்ன செஞ்சேன், வாழ்ந்தேன், இனிமேலும் நான் வாழ்வேன், என்னோட கல்லறையும் என்ன செய்யும், அங்கே தான் இருக்கும். அல்லேலூயா. அதே போல் ராபர்ட் கால்டுவெலும் அவங்க மனைவியும் செய்து 50 ஆண்டுகள் ராபர்ட் கால்டுவெல் என்ன செஞ்சாங்க, இடேன்குடியில் ஊழியம் செய்தாங்க. அல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள்? 50 ஆண்டுகள் ஊழியம் செய்தார் இந்தியாவில். அப்போ அவர் மரித்த உடல் என்ன செய்யலை, அயர்லாண்டுக்கு போகலை, அந்த இடேன்குடி சபையின் இந்த இப்படி அல்டர் இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் என்ன செஞ்சாங்க, புதைச்சாங்க. பாருங்க, இதுதான் அந்த சபை. ஸோ இங்கே பாருங்க, இதில் நம்ம பார்க்குறோம் தேவனுடைய இருதய துடிப்பை அறிந்தார் அந்த கால்டுவெல். அல்லேலூயா. அதில் நம்ம பார்க்குறோம், அந்த 3வது ஒயிட் கலரில் இருக்குல்ல, அதில் என்ன எழுதியிருக்கு, அருட்பணி என்பது தேவனுடைய இருதய துடிப்பு. ஸோ தூத்துக்குடிக்கு வந்த அந்த ராபர்ட் கால்டுவெல் என்ன செஞ்சார், அருட்பணி அந்த இடத்துல செய்தார். ஏன்னா தேவனுடைய இருதய துடிப்பை என்ன செஞ்சார், அவர் புரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஸோ தன்னுடைய தாயை விட்டு அவர் பாசமான ஒரு விஷயத்தை என்ன செஞ்சார், தியாகம் செய்து விட்டு அவர் என்ன பண்ணார், இந்த தமிழ்நாட்டுக்கு மிஷினரியாக வந்தார். அவருடைய கல்லறையும் இந்த இடத்துல ஒரு ப்ரூஃபாக என்ன செய்து காணப்படுது. ஸோ இன்றைக்கு நாம் தேவனுடைய இருதய துடிப்பை கேட்க முடியுதா? உங்களுடைய எல்லாருடைய இருதய துடிப்பை நீங்கள் கேட்டீங்க, ஆனால் இயேசுவின் இருதய துடிப்பை உங்களால் கேட்க முடியுதா, உணர முடியுதா?
ஒரு செகண்ட் நீங்க யோசித்து பாருங்க, நம்ம தேவனுடைய இருதய துடிப்பை அறிந்து தான் நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கோமா? நம்ம ஒரு பாட்டு பாடும், அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. நல்ல கைத்தட்டி நம்ம என்ன செய்வோம், சந்தோஷமா நம்ம பாடுவோம். சபைக்குள்ள வரும்போது தேவன் கிட்ட நம்ம பாரத்தெல்லாம் என்ன செய்வோம், கொட்டிட்டு வெளியே சந்தோஷமா நம்ம போவோம். ஏன்னா நம்ம தகப்பன் வீட்டில் என்ன செய்யறோம், சொகுசாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா தகப்பன் வீட்டை விட்டு வெளியே இருக்கிற ஜனங்களை குறித்து நம்ம என்னைக்காவது பாரம் கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. தகப்பன் வீட்டில் அவருடைய சொகுசெல்லாம் சொகுசெல்லாம் நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிற நம்ம தகப்பனுடைய இருதய துடிப்பை என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கிறோமா, உணர்ந்திருக்கிறோமா? இந்த இடத்துல நம்ம எல்லாரும் சபைக்குள்ள இருக்கிறோம். வாரீங்க, ஆண்டவர்கிட்ட நீங்க சந்தோஷமா இன்னைக்கு நல்ல வர்ஷிப் பண்ணீங்க, ஜெபிச்சிங்க. ஆனா தகப்பனுடைய இருதய துடிப்பு, அவருடைய ஹார்ட் பீட்டை நம்ம கேட்டோமா? அந்த ஹார்ட் பீட்டை நம்மளால உணர முடிகிறதா? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில பேசுற ஒரு விஷயம், இயேசுவின் இருதய துடிப்புன்னு என்று இன்னைக்கு வார்த்தையை நம்ம மத்தியில கொடுக்கிறாரு. சபையாகிய நீங்க இயேசுவின் இருதய துடிப்பை உணர முடியுதா? இல்லை அப்படின்னா சும்மா தகப்பன் வீட்டில் சந்தோஷத்தை மட்டும் நம்ம அனுபவிக்கிறவங்களா நம்ம இருக்கிறோமா? ஒரு தகப்பன், ஒரு அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கஷ்டத்தை உணராம சும்மா காசு செலவு பண்ணிட்டே இருந்தா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம இருதயத்தை புரிய மாட்டிக்க நம்ம பிள்ளைன்னு சொல்லி அறிவாங்க. அதே போலதான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவும் சபைக்குள்ள அழுது கொண்டு இருக்கிறார். என் ஜனங்கள் வாராங்க, அவங்க மட்டும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க, ஆனா என்கிட்ட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, என் இருதய துடிப்பை கேட்க மாட்டிக்காங்க, என் பாரத்தை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டிக்காங்கன்னு இயேசுவின் அழுகுரல் சத்தம் கேட்கிறது. அல்லேலூயா. நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம், இயேசுவின் இருதய துடிப்பு. தகப்பனோட இருதய துடிப்பு எதை குறித்து இருக்குது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 9:36. மத்தேயு 9:36. இதுல நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இதய துடிப்பு யார் மேல எதை குறித்து காணப்படுதுன்னா, அதுல வாசிக்கலாமா? 36 அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. ஸோ இயேசுவின் இருதய துடிப்பு மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் மேல காணப்படுது. யார் மேல காணப்படுது? மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் மேல காணப்படுது. ஸோ மேய்ப்பன் இல்லாத ஆடுகள்லாம் எப்படிப்பட்டவர்களா காணப்படுறாங்கன்னா, தோய்ந்து போனவர்களா, சிதறடிக்கப்பட்டவர்களா என்ன செய்யறாங்க, இந்த உலகத்துல காணப்படுறாங்க. ஒரு ஆடு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மேய்ப்பன் இருக்குது, நிறைய ஒரு ஆடு கூட்டம் இருக்குது. மேய்ப்பன் இருந்தா அந்த மேய்ப்பன் என்னெல்லாம் பண்ணுவாங்க, ஆடுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, எந்த இடத்துல புல் இருக்குன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவங்கள கைட் பண்ணுவாங்க, எந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு சொல்லி கைட் பண்ணுவாங்க, அடுத்து எந்த வழியில் போகணும், எந்த இடத்துல தங்கினா இது நல்லா சேஃபாக இருக்குன்னு சொல்லி அந்த மெய்ப்பனுக்கு தெரியும், நல்லா பாதுகாப்பாகவும் வச்சுப்பாங்க. அப்படி தானே? ஆனால் மெய்ப்பன் இல்லாத ஒரு ஆடு தனியாக இருக்குதுன்னா அதுக்கு என்ன செய்யாது, திணறும். அப்படி தானே? அதுக்கு ஒரு கேரை என்ன செய்யாது, கிடைக்காது. சில நேரம் அது என்னது, சாப்பாடுக்கு வழி இல்லாமல், தண்ணிக்கு வழி இல்லாமல் அது தோய்ந்து போய் என்ன செய்யும், கிடக்கும். இல்லை அப்படின்னா அது வழி தெரியாமல் எங்கேயாவது என்ன செய்யும், கத்திக்கிட்டே போகும். அப்படி தானே நீங்கள் பார்த்துருக்குறீங்க. அதே மாதிரி தான், இதே போல தான் நம்ம தேசத்தின் நிலைமை என்ன செய்யுது, காணப்படுது. நம்ம எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு மெய்ப்பனாகவும் இருக்கிறாரு, ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பன் தாயையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்படி தானே? நம்மளை அடுத்து எந்த வழியில சொல்லணும்னு சொல்லி நம்மளுடைய சிந்தனையில ஒரு குழப்பம் வரும்போது, நம்மளுடைய வாழ்க்கையில குழப்பம் வரும்போது, நம்மளுக்கு ஒரு தகப்பனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், தாயை கொடுத்திருக்கிறார். அவரே நமக்கு ஒரு தாயாக, தகப்பனாக, மெய்ப்பனாக இருந்து நமக்கு வழி நடத்துறாரு. எந்த சபையிலிருந்து நமக்கு ஒரு நல்ல ஆகாரத்தை என்ன செய்யறாரு, நமக்கு கொடுக்கிறாரு, நல்ல ஜீவ தண்ணீரினால நம்மளை நிரப்புறாரு. ஆனா மெய்ப்பெண் இல்லாத ஆடுகள் இந்த சபைக்கு வெளியாக நிறைய பேர் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, சதறப்பட்டவங்களா, தோய்ந்து போனவர்களா என்ன செய்யறாங்க, காணப்படுறாங்க. ஆண்டவருடைய இருதய துடிப்பு யாரை குறித்து காணப்படுது, மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இந்த சபையை விட்டு வெளியே இருக்கிறாங்களா அந்த ஜனங்களை குறித்தும் ஒவ்வொரு துடிப்பும் அவர் யாரை குறித்து இருக்குது. ஐயோ, இந்த ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே, இந்த ஜனத்திற்காக தான் நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனா என்ன பண்ணல, தோய்ந்து போய் காணப்படுறாங்களே, சிதறடித்து காணப்படுறாங்களே.
அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு துடிப்பும் ஆண்டவருடைய துடிப்பு அந்த மாதிரி என்ன செய்யுது, காணப்படுது. மெய்ப்பனோடு இருக்கிற இந்த ஆடுகள், நம்ம சபைக்குள்ள இருக்கிற ஆடுகள், நமக்கும் சில நேரம் என்ன செய்யும், கஷ்டங்கள் வரும். வாழ்க்கை என்பது போராட்டம் தான். நமக்கு போராட்டங்கள் வந்தாலும் தேவ சமூகத்தில் உட்காரும் போது நம்மள ஆண்டவர் என்ன செய்யறாரு, நிரப்பி நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்றாரு. ஆனா வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு அது இல்லை. அதனால தான் தவறான முடிவுகள் என்ன செய்கிறாங்க, அவங்க எடுக்கிறாங்க. தோய்ந்து போய் ஏன் அவங்க காணப்படுறாங்க, அவங்களுக்கு அடுத்த வழி தெரியலை. ஏதாவது அவங்களோட இருதயத்தில் காயங்கள் ஏற்படும் போது, நொறுக்குதல் ஏற்படும் போது தவறான முடிவு எடுத்து தற்கொலைக்கு ஏன் போகிறாங்க? மெய்ப்பன் இல்லாத ஆடு அவங்க. நான் தேவ சமூகத்தில் இருந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம், பலனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவங்களால பலனை பெற்றுக்கொள்ள முடியல. தன்னந்தனிமையாக விடப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு துடிப்பும் தேவன் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அழிந்துட்டு இருக்கிறாங்களே, அந்த ஜனங்கள் மேலே என்ன செய்யுது, காணப்படுது. இயேசுவின் இருதய துடிப்பு மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் மேலே தான். நம்ம இந்த வசனத்தில் கூட பார்க்குறோம், மத்தேயு 9:36 அவர்கள் மேல் மனதுருகி என்ன செய்கிறாரு, மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் மேலே என்ன செய்கிறாராம், மனதுருகி, மனதில் உருகி போகுது அவங்களுக்கு குறித்து. அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஆண்டவர் அப்போ நம்ம மேலே பாசமாக இல்லையா, நம்ம மேலே இருதய துடிப்பு இல்லையா நீங்கள் நினைக்கலாம். நம்ம சபைக்குள்ளே இருக்கிறோம், ஒரு பாதுகாப்பான இடத்துல என்ன செய்கிறோம், நம்ம காணப்படுறோம். நம்ம உள்ளே இருக்கிறோம், அப்பா வீட்டில் இருக்கிறோம். எங்கே இருக்கிறோம், அப்பாவோட வீட்டில் நம்ம காணப்படுறோம், பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம். நம்ம ரீசெண்டாக கூட கள்ளக்குறிச்சியில் நம்ம பார்த்தோம், சாராயத்தினால எத்தனையோ குடும்பங்கள் என்ன செஞ்சிருச்சு, தெருவில் நிற்கிறாங்க. அதை மேலே இருந்து அவங்க ஃபோட்டோ எடுத்த ஒரு வீடியோ காமிச்சாங்க. ஒவ்வொரு தெருவிலையும் அந்த என்னது சாவுக்கு ஒன்று கெட்டுவாங்களே, அது கெட்டப்பட்டிருக்குது. அந்த ஊரே என்னது நிறைய பேர் செத்து இருக்கிறாங்க. பாருங்க எத்தனை ஆத்துமாக்கள், அந்த அத்தனை ஆத்துமாக்கள் எங்கே போயிருக்கும், நரகத்துக்கு போயிருக்கும். மெய்ப்பன் இல்லாத ஆடுகள்னால தானே அந்த தவறான ஒரு விஷயத்திற்கு போய் அவங்களுடைய உயிரை என்ன செஞ்சிச்சு, போயிருச்சு. யோசித்து பாருங்க. நீங்கள் அந்த நியூஸை கேட்டீங்க, ஆனால் அவங்க கண்களில் கண்ணீர் வந்ததா? தேவனுடைய இருதய துடிப்பு அந்த கள்ளக்குறிச்சியில் இறந்த ஒவ்வொரு மேலேயும் இருந்திருக்கும். ஐயோ போயிட்டாங்களே, தோய்ந்து போயிட்டாங்களே, சிதறடிக்கப்பட்டுட்டாங்களே. நம்ம அதற்காக ஒரு நிமிஷம் அந்த குவத்தில் நடந்த தீ இதில் எத்தனை குடும்பங்கள் அவங்க ஆசையாக அப்பா வருவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது எரிஞ்ச ஒரு உடலை அவங்க என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. அப்போ நம்ம அழுது ஜெபிச்சோமா, ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு நீங்கள் ஆறுதலாக இருங்க, ஜெபிச்சோமா? ஜெபிக்கல அப்படின்னா தேவனுடைய இருதய துடிப்பை உணராதவங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தோம், தேவனுடைய இருதய துடிப்பு மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் மேலே காணப்படுது. நம்மளுடைய ஆண்டவர் தகப்பன் எப்படிப்பட்டவர்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 15 எடுத்துக்கொள்ளலாமா? லூக்கா 15:20 வாசிக்கலாம். இதில் நம்ம பார்க்குறோம் தேவன் எப்படிப்பட்டவன் சொல்லி இந்த 20 நம்மளால் உணர முடியும். இந்த சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும். என்னுடைய மிஷன் கிளாஸில் இந்த விஷயத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்ததை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். 15:20 முதல் பாயிண்ட் என்ன போட்டிருக்குது, எழுந்து புறப்பட்டு தகப்பன் இடத்திற்கு வந்தான். அடுத்து என்ன போட்டிருக்கு, அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு. ஸோ தூரத்தில் வரும்போது என்ன செஞ்சானா, தகப்பன் அவனை கண்டு. ஸோ தகப்பனுடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களாக இருந்தது, இரக்கமுள்ள கண்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தூங்குறவங்களாம் சொல்லுங்க, எப்படிப்பட்ட கண்கள்? அல்லேலூயா. யாரும் தூங்கக்கூடாது. என்னுடைய இருதய துடிப்பு குறித்து பேசப்பட்டு இருக்கு. அல்லேலூயா. ஸோ தகப்பன் என்ன செஞ்சாராம், தொலைந்து போன அந்த ஆடு இல்லாத ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆட்டை போல அந்த 2வது பையன் என்ன செஞ்சான், போயிட்டான். வரும்போது ஆர்வமாக என்ன செஞ்சாரு, பார்த்து கொண்டு இருந்தார். எப்போ வர்றாரு, இவன் தான் என்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டானே, இவன் வந்தா என்ன வராட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகப்பன் இல்லை, அவர் தூரத்துல இருந்தே என்ன செஞ்சாரா,
பக்கத்துல வரும்போது இல்லை, எங்க தூரத்துல வரும்போதே அந்த மகன் என்ன செஞ்சாராம்? பார்த்தாராம். இரக்கமுள்ள கண்களுடைய தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? எப்படிப்பட்ட கண்களுடைய தகப்பன்? இரக்கமுள்ள கண்களுடைய தகப்பனா இருக்கிறாரு. லூக்கா 19:41 நம்ம வாசிக்கலாமா? லூக்கா 19:41. இதுல நம்ம பார்க்கிறோம், அந்த நகரத்தை என்ன செய்யறாரு? பார்க்கும்போது கண்ணீர் விட்டு அழுறாரு. ஸோ தகப்பன் வீட்டில் இருக்கிற நீங்க, மகன் மகள்கள், நீங்க ஒரு நகரத்தை பார்க்கும்போது, அழிந்துட்டு இருக்கிற மக்களை பார்க்கும்போது நம்மளுடைய கண்கள்ல தகப்பனை போல கண்ணீர் வருகிறதா? யோசித்து பாருங்க. நம்மளுடைய தகப்பன் இரக்கமுள்ள கண்களாய் ஒரு அழிந்துட்டு இருக்கிற நகரத்தையும் அழிந்துட்டு இருக்கிற மக்களையும் பார்க்கும்போது அவருடைய கண்கள் என்ன வந்ததா? கண்ணீர் வந்தது. ஆனா நம்ம நிறைய விஷயத்த நியூஸ்ல பார்க்கிறோம், நம்ம பார்க்கிறோம் நிறைய காரியங்களை, ஆனா கண்ல இருந்து என்ன செய்யல? கண்ணீர் வரல. திறப்புல நின்று நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம நியூஸ் நம்ம கேட்குறோம், கண்ணு முன்னாடி நிறைய விஷயத்த நம்ம அதை டிஸ்கஸ்லாம் ரொம்ப பண்ணுவோம், அதற்காக நம்ம கண்ணீர் விட்டு நம்ம ஜெபிக்கிறோமா? ஆண்டவர் எருசலேமை பார்த்து என்ன செஞ்சாராம்? கண்ணீர் விட்டார். ஏதோ அவர் அட்வைஸ் பண்ணிட்டு போல, கண்ணீர் என்ன செஞ்சாராம்? விட்டார். தகப்பனுடைய இருதய துடிப்பை அறிந்தவர்கள் தகப்பனை போல நம்மளும் என்ன செய்வோம்? கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறவர்களா நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். ரெண்டாவது ஒரு விஷயம் அதில் பார்க்கலாமா? லூக்கா 15:20 அவனை கண்டு, அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் என்ன நம்ம பார்க்குறோன்னா, மனதுருகி. ஸோ நம்மளுடைய தகப்பன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, மனதுருக்க இருதயம் கொண்டவர். என்னது? நம்ம என்ன பார்த்தோம்? இரக்கமுள்ள கண்கள். ரெண்டாவது மனதுருக்கத்தின் இருதயம் கொண்டவர். மத்தேயு 14:14 நம்ம பார்க்குறோம், வாசிக்கலாமா? மத்தேயு 14:14. இதுல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் எப்படின்னா திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல். ஸோ ஒருத்தவங்களை ஆண்டவர் ஒரு பார்க்கும்போது, வியாதிஸ்தரோட பிசாசு பிடியோடு இருக்கிறவங்களை பார்க்கும்போது நம் தகப்பனோட இருதய துடிப்பு எப்படி இருந்திருக்குது? மனதுருக்கத்தோடு இருந்திருக்கு. மனதுருகினால தான் அவர் என்ன செய்யறாரு? வியாதிஸ்தராக இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். இன்றைக்கு நம்ம இந்த சபையை விட்டு வெளியே போகும்போது நம்மளை சுற்றி நிறைய மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் எப்படி காணப்படுறாங்க? வியாதியோடு என்ன செய்கிறாங்க? உடல் வியாதியோடு இருக்கிறாங்க. உள்ளே என்ன செய்கிறாங்க? ஒரு காயத்தோடு வியாதியோடு என்ன செய்கிறாங்க? காணப்படுறாங்க. நம்ம மனதுருக்கம் நமக்கு அவங்க மேலே வருதா? மனதுருக்கம் வந்தால் தான் அடுத்த ப்ராசஸ் என்னது? நம்ம அவங்களுக்காக ஜெபிப்போம், அவங்க கூட நம்ம பேசுவோம், அவங்க அதிலிருந்து என்ன செய்வாங்க? விடுதலை பெறுவாங்க, சுஸ்தமாவாங்க. ஆண்டவர் அதை தான் செஞ்சார். மனதுருக்கினால தான் வியாதிஸ்தர்கள் மேல் என்ன செஞ்சார்? சுஸ்தமாக்கினார். இன்னைக்கு தேவனுடைய இருதய துடிப்பை அறிந்தவர்கள், மனதுருக்கமுள்ள இருதயம் கொண்டவர்களாக நம்ம இருக்கிறோமா? எத்தனை பேர் நம்ம மூலமா, நம்ம வாயின் மூலமா காயங்கள் ஆற்றப்படுது? யோசித்து பாருங்க. தேவனுடைய இருதய துடிப்பு, அந்த துடிப்பை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா, இருதய துடிப்பை உணர்ந்தீங்க அப்படின்னா நம்ம மூலமா நிறைய பேர் காயப்பட்டிருக்கிறவங்க, வியாதிஸ்தர்களே ஆண்டவர் நம்ம மூலமா என்ன செய்வாரு? சுஸ்தமாக்குவார். அல்லேலூயா. ஸோ தேவனுடைய இருதய துடிப்பு எப்படி இருக்குதுன்னா, மனதுருக்கத்தின் இருதயம் முடியாதா? அல்லேலூயா. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா? லூக்கா 15:20 அதே வசனத்துல 3வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்குது? ஓடி. ஃபர்ஸ்ட் கண்டாரு, ரெண்டாவது மனதுருகினாரு, மூணாவது என்ன செஞ்சாரு? ஓடினாராம். அவரோட ஓட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு துடிப்பான ஓட்டம். எப்படிப்பட்ட ஓட்டம்? மகன் இங்கேருந்து வந்தோன்னா, அவர் வயசானவராக தானே இருந்திருப்பாரு, 2 பிள்ளைக்கு அப்பா, அவங்கெல்லாம் பசங்க வளர்ந்தவங்க. ஆனாலும் வயசுலாம் அவர் பார்க்காம என்ன செஞ்சாரு? துடிப்பா என்ன செய்யறாரு? நம்ம பையன் வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? ஓடுனாங்க. நம்மளுடைய கால்கள் எப்படிப்பட்டதா இருக்கு? இன்னைக்கு நம்ம பாட்டில் நம்ம பார்த்தோம், இயேசுவை போல நம்மளுடைய கால்கள் சுவிசேஷம் சொல்ல என்ன செய்ய இல்லையே. அப்போஸ்தலர் 10:38 வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சுற்றி திரிந்தாராம். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 10:38. 10:38.
ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அவர் என்னது? நன்மை செய்கிறவர்களாய், வியாதிஸ்தரை சுஸ்தமாக்கிறவர்களாய், பிசாசுகளை துரத்துகிறவர்களாய் என்ன செஞ்சாராம்? அவருடைய கால்கள் வீட்டுக்குள்ளே என்ன செய்யல இருக்கல. என்ன பண்ணாரு? சுற்றி திரிந்தார். தகப்பனுடைய ஓட்டம் ஒரு துடிப்பான ஓட்டமாக இருந்ததுனால தான் இன்றைக்கு நம்ம சபைக்குள்ள காணப்படுறோம். நம்மளுடைய கால்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சுவிசேஷத்திற்காக சுற்றி திரிகிற கால்களாய் காணப்படுதா? யோசித்து பாருங்க. சுவிசேஷத்துக்கு கடந்து செல்ற ஒரு காலாய் நம்ம என்ன செய்யணும்? நான் வீட்டில இருந்து ஜெபிச்சுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம சபையில நடக்கிற நிறைய ஊழியம் இருக்குது. ஊழியத்துக்கு இத்தனை பேர் வந்தாலும் எவ்வளோ இருக்கும் யோசித்து பாருங்க. ஆனால் நிறைய பேர் நம்ம தேவனுடைய இருதய துடிப்பை அறியாதவர்களா இருக்கிறனால தான் காலுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. சுற்றி திரிகிறவரா என்ன செஞ்சாரு? காணப்பட்டாரு. நம்மளுடைய கால்கள் சுவிசேஷத்திற்கு கடந்து செல்ற கால்களா என்ன செய்யணும்? மாற வேண்டும். அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்கலாமா? 15:20 அவன் கழுத்தை கட்டி கொண்டு, சோ அரவணைக்கிற கைகளை கொண்ட தகப்பன். என்னது? அவன் கழுத்தை கட்டி கொண்டு அப்படின்னா அரவணைக்கிறாரு. ஒரு அன்பு. யோவான் 15:12 போட்டிருக்கு, என்னை போல நீங்க என்ன செய்யணும்? பிறரை நேசிக்க வேண்டும். நம்ம ஆத்துமாக்கள் மேல எவ்வளவு நேசம் வச்சிருக்கிறோம். சபைக்கு ஒருத்தவங்க புதுசா வரும்போது அவங்க மேல தேவ அன்பை நம்ம காமிக்கிறோமா? மெய்ப்பெண் இல்லாத ஆடுகள் மேல தேவ அன்பை நம்ம காமிக்கிறோமா? ஆண்டவருடைய கைகள் அரவணைக்கிற கைகள். தேவனை போல தேவ அன்பை மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? காண்பிக்கிறவர்களா இருக்கணும். அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்கலாமா? அவனை முத்தம் செய்தான். ஸோ ஒரு முத்தம் செய்யறது எதுனா ஒரு அக்செப்டன்ஸ், அப்படி தானே? ஏற்றுக்கொள்றாரு. அவர் வந்துட்டாரு, தப்பு செஞ்சு வந்தாலும் நான் என்ன செய்யறேன்? மன்னிச்சு ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு. ஸோ இதுதான் நம்மளுடைய தகப்பன். அல்லேலூயா. இரக்கமுள்ள கண்களை உடையவர், மனதுருக்கத்தின் இருதயத்தை கொண்டவர், துடிப்பான ஓட்டம், அரவணைக்கிற கைகள், ஏற்றுக்கொள்றது, மன்னிக்கிற ஒரு இருதயம். இதுதான் நம்மளுடைய தகப்பன். அல்லேலூயா. ஸோ இந்த இருதய துடிப்பை அறிந்தவர்களா நாம காணப்படுறோமா? யோசித்து பாருங்க. அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 15:28. இதுல நம்ம பார்க்கிறோம், மூத்த குமாரன் என்ன செஞ்சாராம்? கோபம் அடைந்தான். மூத்த குமாரன் நல்லா என்ன செய்யறாங்க? வாழ்றாங்க. தகப்பனுடைய ஆஸ்தி என்ன செய்யறாங்க? அனுபவிக்கிறாங்க. தகப்பனோடு இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம மூத்த குமாரர்களாகிய நம்ம சபைக்குள்ள என்ன செய்யறோம்? நல்லா காணப்படுறோம். தேவன் கொடுக்கிற ஆகாரத்தை நம்ம என்ன செய்யறோம்? புஷிக்கிறோம். தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை நம்ம என்ன செய்யறோம்? அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த மூத்த குமாரன் என்ன பண்ணார்னா, அந்த தம்பி வரும்போது தகப்பனை போல என்ன செய்யலை? ரியாக்ட் பண்ணவே இல்லை. அப்படி தானே? தந்தை எப்படி ரியாக்ட் பண்ணாரு? இரக்கமுள்ள கண்களா, மனதுருக்கத்தின் இருதயமா, துடிப்பான ஓட்டம், அரவணைக்கிற கண்கள், ஏற்றுக்கொள்றாரு முத்தம் கொடுத்து. இதை மாதிரி தான் அந்த மூத்த குமாரனும் நடந்திருக்கணும். ஆனால் அப்படி நடக்கலை. கோபம் கொண்டவனா என்ன செஞ்சானா? காணப்படுறானா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், சபைக்கு வர கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை என்ன செய்து இப்படி தான் காணப்படுது. மூத்த குமாரனை போல அவர்கிட்ட அவரை நேசிக்கிறோம். அவர் கொடுக்குற சாப்பாடாகிய அந்த மன்னாவை நம்ம என்ன செய்கிறோம்? அனுபவிக்கிறோம். ஆனால் அவருடைய இருதயத்தை புரியவில்லை. அவருடைய இருதய துடிப்பை புரியவில்லை. அதனால தான் அவனுக்கு என்ன செஞ்சது? கோபம் வருது. நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், ஆண்டவர் நம்மளை நல்லா அபிஷேகிக்கிறாரு, ஆவியில நிரம்புறோம், எல்லாமே நமக்கு கிடைக்குது, எல்லாத்தையும் அனுபவிக்கிற நம்ம தேவனுடைய இருதய துடிப்பு அறியலைன்னா அவருடைய மனசு எப்படி இருக்கும்னு நீங்க யோசித்து பாருங்க. நம்மளுடைய நிலைமை எப்படி காணப்படுது? மூத்த குமாரனை போல எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டு நல்ல ஒரு சேஃபான பிளேஸ்ல இருந்துட்டு தேவனுடைய இருதய துடிப்பை அறியாதவர்களா நம்ம காணப்படுறோமா? இந்த மத்தேயு 9:36 நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாமா? 36 ஏற்கனவே வாசித்தது. மெய்ப்பெண் இல்லாத ஆடுகள் மேல அவர் என்ன செய்யறாரு? மனதுருகிறாரு. ஆத்தும பாரம். தேவன் துடிப்பை அறிந்தவர்களுக்கு என்ன இருக்கும்? ஆத்தும பாரம். யாருக்கெல்லாம் ஆத்தும பாரம் இருக்கு? நீங்களே யோசித்து பாருங்க. ஆத்துமாக்களை நினைக்கும் போது எனக்கு கண்ணீர் வரும். இன்னைக்கு ஒரு பாடல் இருந்தது, 2000
2000 ஆண்டுகள் கடந்தும் என்ன செய்யல, நம்ம தேசம் அப்படியே தான் காணப்படுது. அந்த வரிகள் வரும்போது கண்ணில் இருந்து கண்ணீர் வருகிறதா? அதுதான் ஆத்தும பாரம். ஐயோ, இவ்வளோ வருஷம் ஆகியும் இன்னும் நம்ம தேசம் என்ன செய்யுது, அதே நிலைமையில காணப்படுதே. ஆத்தும பாரம் இருக்குதா? நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய பர்த்டே டைம் நான் வெளியே போகும்போது கேக்கு சாக்லேட் வாங்குறதுக்காக நான் வெளியே போயிருந்தப்போ என்னுடைய கண்களில் இந்த பூமி இருட்டாக தெரிஞ்சது. எனக்கு புரியலை. அப்போ நான் சின்ன பொண்ணு தான். நான் எங்கள் அம்மாட்ட வந்து சொல்கிறேன், இந்த பூமியெலாம் ஒரு மாதிரி இருட்டாக தெரியுது. அதை நான் பார்க்கும்போது என்னுடைய கண்ணில் என்னால் கண்ணீரை அடக்கவே முடியல. ஏன்? எங்கள் அம்மா சொன்னாங்க, இதுதான் ஆத்தும பாரம். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நான் ஆண்டவர் ஆத்தும பாரத்தினால என்னை நிரப்பினார். ஆத்துமக்கள் அழிந்துட்டு இருக்கிற மக்களை பார்க்கும்போது அந்த பாரம், என்னுடைய இருதயத்தில் ஒரு வேதனை வந்தா, என் இருதயத்தில் ஒரு கஷ்டம் வந்தா எனக்கு எப்படி வலிக்குமோ அதே போல இயேசுவோடைய துடிப்பை எனக்கு ஆண்டவர் அந்த நாட்கள் எனக்கு காண்பித்தார். சில நேரம் ஆண்டவர் எனக்கு 2 மணிக்கு எழுப்பிவிட்டு, உன் குடும்பத்திற்காக ஜெபி, இந்த மாதிரி சூழ்நிலைகள் காணப்படுதுன்னு சொல்லி என்னை எழுப்பிவிட்டுருக்கிறாரு. சிறு பிள்ளைங்களுக்காக ஜெபி, தூக்கம் வராது. 2 மணிக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிறைய தரிசனங்கள் காண்பிக்கும் போது அதெல்லாம் பைண்ட் பண்ணி ஜெபிக்கும் போது தேவன் குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறாரு. இன்றைக்கு நம்ம ஆத்தும பாரம் கொண்டவர்களா இருக்கிறோமா? ஏதோ மூத்த குமாரனை போல அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து கொண்டு போகிறவர்களா இருக்கிறோமா? நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், நான் சின்ன பொண்ணு தானே, ஏன் என்கிட்ட இந்த பாரத்தை ஷேர் பண்றீங்க? அப்போ என்னால் தாங்க முடியாது. எரேமியால சொல்லியிருக்கிறாங்கல்ல, என்னால் தாங்க முடியல. அதே மாதிரி அவருடைய பாரம் எனக்குள்ளே வரும்போது சில நேரம் என்னால் தாங்க முடியாது. தமிழில் என்னால் ஜெபிக்க முடியாது, அந்நிய பாஷையில் என்னால் ஜெபிக்க முடியாது. நான் ஒன்லி அழுவேன். 2 மணி நேரம் அழுதுருக்கிறேன். ஏசப்பா, இதுக்கு மேலேனா எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிரும், என்னால் முடியலை ஏசப்பா, ஏன் கிட்ட ஷேர் பண்ணுறீங்க? ஆண்டவர் சொன்னார், எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ பெரியவர்களை நான் நம்பியும் அவங்க என்ன செய்யலையே. அதனால தான் சின்ன பொண்ணு உன்கிட்டயாவது நான் ஷேர் பண்ணுறேன்னு. இன்னைக்கு ஆண்டவர் அதே மாதிரி தான் ஏன் இருதய துடிப்பை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நீ அனுபவிக்கிறவங்களா மாத்திரமல்ல, என்னுடைய இருதய துடிப்பை அறிந்தவராய் நீங்கள் எழும்பணும். இதுதான் ஆண்டவருடைய வாஞ்சை. மேய்ப்பன் இல்லாத ஆடுகள், தோய்ந்து போனவர்கள், சிதறடிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ சபைக்கு வெளியே காணப்படுறாங்க. அவர்களுக்காக யார் எழும்புவாங்க? ஆத்தும பாரம் நமக்கு காணப்படுதா? இல்லைன்னா நீங்க கேளுங்க, ஆண்டவரே என் ஆத்தும பாரத்தினால் என்ன செய்யுங்க, என்னை நிரப்புங்கன்னு. மத்தேயு 9:38 பார்க்கிறோம். ஜெபிக்க சொல்றாரு, வேண்டிக் கொள்ளுங்கள், அறுப்பு மிகுதி, வேலையாட்களும் கம்மி, அவங்களுக்காக ஜெபிங்க. ஜெபிக்கிறோமா? எத்தனை நாள் சபைக்குள்ள வரும்போது இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கை வைத்து, இந்தியாவில் கை வைத்து. எனக்கு எப்பவுமே ஜெபிக்கும் போது மேப்போட நான் ஜெபிப்பேன். ஏன்னா வில்லியம் கேரி சொன்னாரு, தேவ சித்தத்தை அறியும்னா ஒன்று இந்த வேதம், ஒன்று இந்த மேப்பு. ஸோ அதனால நான் மேப் வச்சு ஜெபிப்பேன். எனக்கு குட்டி ஒரு டைரியை வச்சு அட்லீஸ்ட் அதில் மேப் போட்டி ஜெபிப்பேன். இல்லைன்னா ஜெபிக்கிற பிளேஸில் நான் மேப் போட்டி ஜெபிப்பேன். எத்தனை நாள் இந்த மேப்காக நம்ம ஜெபிச்சிருக்கோம். இந்தியாவை ரெச்சிங்க இசப்பா, தமிழ்நாட்டை ரெச்சிங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது ஆத்தும பாரத்தினால ஆண்டவர் நிரப்புவார். ஜெபிக்க சொல்றாரு. எத்தனை நாள் நம்ம திறப்புல நின்று நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். யோசித்து பாருங்க. ஆத்தும பாரமும் இல்லை, ஜெபிக்கும் இல்லை அப்படின்னா தேவனுடைய இருதய துடிப்பை நம்ம அறியாதவர்களா நம்ம சும்மா இருக்கக்கூடாது. 3வது ஒரு விஷயம், ரோமர் 10வது அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 10:14-15. பிரசங்கிப்பார்கள். ஸோ இதில் நம்ம பார்க்குறோம், நம்ம அனுப்பப்படலை, செயல்படலைன்னா நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம போகாமல் ஒரே இடத்துல இருந்தோன்னா பிரசங்கிக்க முடியாது. பிரசங்கம் ஜனங்களுக்கு கேட்கப்படலைன்னா அவங்க கேள்விப்பட மாட்டாங்க, அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆத்துமா பாரம் நமக்கு வேணும், ஜெபிக்கணும். சில பேர் அதோட நின்றுவாங்க.
அப்படி இருக்கக்கூடாது, செயல்படணும். அல்லேலூயா. அதுக்கு தான் இன்றைக்கு உங்களை சபைக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவனுடைய இருதய துடிப்பை அறிந்தவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? ஆத்துமா பாரம் கொண்டவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், செயல்படுகிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? மாறணும். சபையில் நம்ம கிராமங்களே நிறைய நார்த் இந்தியன் தான் என்ன செய்யுது காணப்படுது. அந்த ஊழியங்களுக்கு யார் நம்ம கடந்து போகிறோம்? யோசித்து பாருங்க. கிடைக்கிற நேரங்களில் நம்ம தேவனுடைய சுவிசேஷ சொல்ல நம்ம செயல்படுறோமா? இந்த மெசேஜை கேட்டும் நீங்கள் எழும்பல அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பாக கடன் கொடுப்பார். ஏன்னா இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய இருதய துடிப்பை இன்றைக்கு இத்தனை மக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதையும் நீங்கள் கடினப்படுத்தி கொண்டு செயல்படாமல் இருந்தா தேவனுக்கு உங்களுக்கு உள்ளது. இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய இருதய துடிப்பை, பாரத்தை உங்க மத்தியில் என்ன செய்யறாரு? ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறார். தகப்பன் இருதய துடிப்பை புரிந்தவர்கள் ஆத்மாக்களை குறித்த பாரம் என்ன செய்யணும்? வேணும். ஜெபிக்கணும், செயல்படணும். நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் இந்த இடத்துல இருக்கிறோம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை அழைச்சா நான் என்ன செய்யறேன்? வாரேன். ஆண்டவர் என்னை இன்னும் என்ன செய்யல? தெளிவா என்ன செய்யல? கனவுல வந்தோ தரிசனத்திலோ வேத வசனம் மூலமோ என்னை அழைக்கவில்லைன்னு சொல்லி இன்னும் சில பேர் என்ன செய்யறோம்? உட்கார்ந்து கொண்டே சோம்பேறித்தனமா என்ன செய்யறோம்? வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, இது நான் கட்டளையா சொல்லி இருக்கிறேன். காலிங் கிடையாது, கட்டளை. கட்டளையை நீ பெற்றிருக்கும் போது அழைப்பிற்கு காத்திருப்பது ஏன்? மிஷனரி சொல்றாங்க, கட்டளையை நீ பெற்றிருக்கிற, எல்லாரும் புறப்பட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் என்று கட்டளையை பெற்றிருக்கிற நீ அழைப்பிற்கு காத்திருப்பது ஏன் மகளே, மகனேன்னு ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறாரு. இன்னும் நீ காத்திருக்கிறியா? அழைப்பாருன்னு. அது ஒரு கட்டளை, தேவனின் கட்டளையாக காணப்படுது. சுவிசேஷத்திற்கு செயல்படணும். நல்ல சமாரியனை நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு தேவை என்னதுன்னா, குச்சுயிராய் கிடக்கிறான். அந்த நேரம் அவர் வேற ஏதாவது அப்படின்னு சொல்லி என்ன செய்யல. ஒரு தேவன் வரும்போது நல்ல சமாரியன் என்ன செய்யறாரு? அந்த காயத்தை கட்டு போடுறாங்க. இன்றைக்கு நிலைமையும் நம்ம தேசத்துல நிறைய தேவைகள் காணப்படுது. ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும், ஆத்துமாக்களுக்காக கொடுக்கணும், ஆத்துமாக்களுக்காக செயல்படுற தேவை நம்ம தேசத்துல காணப்படும் போதும் உட்கார்ந்து கொண்டு நம்ம சொல்றது, ஆண்டவர் என்னை அழைக்கட்டும், நான் போறேன். இல்ல, ராபர்ட் கால்டுவெல் அப்படி உட்கார்ந்து இருந்தா இன்னைக்கு தூத்துக்குடிய மக்களாகிய நம்ம இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம். ஆண்டவர் எனக்கு கட்டளையாய் கொடுத்தாருன்னு சொல்லி 24ஆம் வயதுல ஒன்றுமே தெரியாத அந்த ராபர்ட் கால்டுவெல் இந்த இடத்துல மொழியை கற்றுக்கொண்டு இடையன்குடியில சபையை ஆரம்பித்தாரு. இன்றைக்கு அப்படிப்பட்ட மிஷனரிகள் எழும்பணும், அப்படிப்பட்ட சுவிசேஷர்கள் எழும்பணும். சும்மா இங்க உட்கார்ந்துட்டு போறதுக்காக ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளை வைக்கல. உங்களை படைத்ததின் நோக்கம் அவருக்காக செயல்படுவதற்காகவே. அல்லேலூயா. படைத்ததின் நோக்கத்தை நம்ம நிறைவேற்றி கொண்டு இருக்கோமா? யோசித்து பாருங்க. இன்றைக்கு நல்ல சமாரியர்கள் தேவை. நிறைய பேர் குச்சூராய் கிடக்குறாங்க, காயத்தோடு கடக்குறாங்க, தேவைகள் காணப்படுது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு இது என்னதுன்னா, ஒவ்வொருத்தர்ட்டையும் சொல்றது, நீ தேவை தேசத்திற்கு, இந்தியாவிற்கு நீ தேவை. சிறு பிள்ளையா இருக்கட்டும், வாலிபரா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், எனக்கு என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இனிமே என்ன நீங்க சொல்லி நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்றாரு, நீ தேவை தமிழ்நாட்டிற்கு, நீ தேவை இந்தியாவிற்கு. மிஷனரியா எழும்புவதற்கு, சுவிசேஷர்களா எழும்புவதற்கு நீ தேவை. தேசம் அழிகிறதே, உன்னால எப்படி மௌனமாய் உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியும்? எழும்புவோமா ஆண்டவருக்காக. அந்த பாரம் எனக்கு சின்ன வயசுல வந்தது. தேவனுடைய பாரம் என்ன நெருக்கினதுனால தான் என்னால சும்மா இருக்க முடியல. நான் படிச்சதுக்கு வேலை செய்யலாம், ஆனா என்னால உலகத்திற்காக வேலை செய்ய முடியல. ஏன்னா தேவனுடைய பாரம், அவர் எனக்காக ரத்த சிந்திட்டு அவருடைய அன்பை நான் அனுபவித்துக் கொண்டு நான் நல்லா வாழ்றதுக்காக அல்ல. இதை நான் வெளியே சொல்லணும்னு தான். எனக்கு தெரியாத இடம் தான் விழுப்புரம். ஹார்வெஸ்ட்னா என்னன்னே எனக்கு தெரியாதுதான். ஆனா அந்த இடத்துக்கு நான் தனியா என்ன செஞ்சேன், ஒரு கேர்ளா அந்த இடத்துல நான் போனேன். அந்த இடம் எனக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி.
ஆனால் அவரோட இருதய துடிப்பை நான் அறிந்ததுனால தான் அது எனக்கு ஃபீல் ஆகும். எப்போவுமே இதே இடத்துல நாங்கள் வாலிபர்களாக ஜெபிக்கும் போது தான் தேவனுடைய என் இருதய துடிப்பை நான் எப்படி அறிய முடியுதோ அதே மாதிரி ஆண்டவரோட இருதய துடிப்பை நான் அறிந்து கொண்டேன். இந்த இடத்துல நல்லா வாழலாம், ஆனால் ஆண்டவர் எனக்காக யார் போவான்? அவருடைய இரத்த கண்ணீரை நான் பார்த்தேன். இரத்த கண்ணீர் தேசத்திற்காக இந்த சபையில் அவர் சிந்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் என்றைக்காவது நம்ம பார்க்கிறோமா? என்னைக்காவது கேட்கிறோமா? தேவனுடைய இருதய துடிப்பு உணர்ந்து கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில் பேசி கொண்டு இருக்கிறாரு. யார் அவருடைய காரியமாய் போவா? ஒரு கொஸ்டின் மார்க் இன்னைக்கு நம்ம மத்தியில் வைக்கிறாரு. மூத்த குமாரனை போல இருக்கிற அந்த நிலைமையில் இருக்க போறீங்களா? தேவனுக்காக செயல்பட போறீங்களா? எல்லாரும் எழும்பி நின்று நேரத்தில் கண்களை மூடி தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய இருதய துடிப்பு. மிஷன் இஸ் த ஹார்ட் பீட் ஆஃப் த சர்ச். மிஷன் தான், அருட்பணி தான் இந்த சபைக்கு ஒரு இருதய துடிப்பு. கண்களை மூடி இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னையும் நீங்க அனுப்புங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறவங்க ஆண்டவரே, இந்த சபையிலே நிறைய கிராமங்கள்ல நமக்கு நடக்கப்படுது. இதுல பெரியவங்க மட்டும் இல்ல, சிறுவர்கள், வாலிபர்கள் எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விஷயம். நீங்க ஒப்பு கொடுக்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நானும் செயல்படுறேன், எனக்கும் ஆத்துமா பாரம் வேணும், நானும் ஜெபிக்கணும், நானும் செயல்படணும். நற்செய்தி எவ்வளோ நீங்க பெற்றிருக்கிறீங்களோ அவ்வளவாய் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கொடுக்க நம்ம கடனாளியா இருக்கிறோம். நீங்க இந்த சபையில இன்னைக்கு மிஷன் சண்டே தேவனுடைய இருதய துடிப்ப ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தியும் நீங்க செயல்படாம இருந்தா கடனாளியா இருக்கிறீங்க. இந்த நேரத்துல அர்ப்பணிக்கலாமா? உங்க இருதய துடிப்பு என்னோட இருதய துடிப்பாய் மாறட்டும் அப்பா. சொல்லுவோமா? உங்க இருதய துடிப்பு என் இருதய துடிப்பா. வாய்களை திறந்து இந்த நேரத்துல யாரெல்லாம் நான் மிஷனரியாக நான் போவேன், நான் மிஷனரிகளுக்காக நான் ஜெபிப்பேன், நான் மிஷனரிகளை தாங்குவேன். எந்த விஷயத்துல நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சுவிசேஷர்களாய் நான் எழும்புவேன், சபையில நடக்கிற ஊழியத்துக்கு நான் வருவேன், நான் செயல்படுவேன், கிராம சபைகளுக்கு நான் போய்வேன், நாங்க ஊழியம் சேர போறேன், ட்ராக்ஸ் கொடுக்க போறேன். அப்படியே கமிட் பண்றவங்க, அர்ப்பணிக்கிறவங்க கரங்களை தேவனுக்கு முன்பாக உயர்த்தி என்னை எழுப்புங்கப்பா, என்னையும் பயன்படுத்துங்கப்பா. இது ஏதோ ஒரு எமோஷனல்னால இல்ல, ஆண்டோட இருதய துடிப்பை அறிந்தவர்கள் நீங்க கை உயர்த்துறீங்க, ஆண்டவருக்கு முன்பாக உயர்த்திருக்கிறீங்க. நீங்க செயல்படணும். ஆண்டவரே என்னையே நீங்க அனுப்புங்க. சிறுவர்கள் கேளுங்க, உங்க படிப்பை ஆண்டவருக்காக பயன்படுத்தணும். அங்க நிறைய தேவைகள் நார்த் இந்தியால காணப்படுது. ராபர்ட் கால்டுவெல் சிறு வயதிலே அவருக்குள்ள அந்த பாரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த நேரத்துல சிறுவர்கள், டீனேஜர்ஸ் சொல்லுங்க, நீ மிஷனரியா அனுப்புங்கப்பா. என்ன ஒப்பு கொடுக்கிற கரங்களை உயர்த்தி எனக்கும் ஆத்மா பாரத்தை கொடுங்கப்பா. சிறு பிள்ளை என்று நீ நினைக்காத, ஆண்டவர் உங்களை குறித்த பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நான் ஒரு கேர்ள், நான் ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி போக முடியும் சொல்லி நினைக்காத. எனக்குள்ள அந்த பயங்கள்லாம் காணப்பட்டது. ஆனா ஆண்டவர்கிட்ட சொன்ன, எனக்கு என்னன்னு தெரியாது இயேசுப்பா, நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு பொண்ணை நான் எப்படி போவேன்னு தெரியாது, ஆனா நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆனா ஆண்டவர் அதுக்குரிய வழிவாசலை அழகாக எனக்கு திறந்து கொடுத்தார். இப்ப முழு நேரமா நார்த் இந்தியால ஒரு ராபர்ட் கால்டுவெல் சொன்னது போல வட இந்தியால நான் ஊழியம் செய்வேன், அங்கே இருப்பேன். எங்க 2 பேருடைய கல்லறை அங்க இருக்கும். ராபர்ட் கால்டுவெலை போல நான் சொல்றோம்.
இருதய துடிப்பு கேட்கிறதா? உணர முடிகிறதா? சொல்லுங்க. இரக்கமுடைய கண்கள் வேணும் அப்பா. மனதுருக்கும். நியூஸ கேட்டுட்டு போறவங்களா இருக்க கூடாது. மனதுருக்கத்தின் இருதயத்தை கொடுங்க. துடிப்பான ஓட்டத்தை கொடுங்க. சோம்பேறித்தனமா நான் அன்றோட காலிங் வரட்டும் சொல்லி உட்கார்றவங்களா இருக்க கூடாது. அப்படி யாராவது இந்த இடத்துல இருந்தா இப்பொழுதே ஒப்பு கொடுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. போதும், நாட்களை வீணடித்தது. உங்களை ரட்சித்ததுக்கும் இப்போதைக்கு எத்தனை வருஷம், அத்தனை வருஷங்கள் வீணாயிட்டே. சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு வீணாயிட்டே. போதும் மகளே, எனக்காக வர மாட்டியா? இவ்வளவு நாள் உனக்காக வெயிட் பண்ணனே. என் இருதய துடிப்பை அறிந்து கொண்டு எழும்பி வா. அவர் போல் பேசிட நாவு இல்லை. நீங்க பாட வேண்டாம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் போல் கரங்களை உயர்த்தி கால்கள் இல்லை. அவர் போல் பேசிட நாவு இல்லை. அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. என்னில் கடங்கா மாந்த சத்தம் உந்தன் செவிதனில் தோணிக்கலையோ. என்னில் கடங்காய் மாந்தர் சத்தம் உந்தன் செவிதனில் தோணிக்கலையோ. விளந்த பலனை அறுப்பாரில்லை. விளைவில் நற்பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆலோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆலோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஆத்துமர சின்னம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே. ஆத்துமர சின்னம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே. திறப்பின் வாசலில் நீர்ப்பவர் யாம். தினமும் அவர் குரல் கேட்கலையோ. திறப்பின் வாசலில் நீர்ப்பவர் யார். தினமும் அவர் குரல் கேட்கலையோ. விளந்த பலனை அறுப்பாரில்லை. விளைவில் நற்பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆலோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆலோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அவர் போல் பேசிட நாவு இல்லை. அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. அவர் போல் பேசிட நாவு இல்லை. அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. என்னில் கடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவியினில் தோணிக்கலையோ. என்னில் அடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவிதனில் தோணிக்கலையோ. ஆத்தும தரிசனம் கண்டிடுவார். ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவார். ஆத்தும தரிசனம் கண்டிடுவார். ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவார்.
பலனை அறுத்திடுவாம். விரைந்து சென்று சேவை செய்வாய், விளைவின் பலனை அறுத்திடுவாய். எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு ஆத்துமா தரிசனம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி தேவனுடைய இருதய துடிப்பை, ஆண்டவரே உம்முடைய இருதய துடிப்பை அறிந்து செயல்படுகிறாய், எங்களை மாற்றுங்க சுவாமி. உம்முடைய இருதய துடிப்பை அறிந்து செயல்படுகிறாய், என்னை மாற்றுங்க. ஒரு வார்த்தை உண்டு, சொன்னது போல அழைப்புக்காக காத்து கொண்டிருக்கீங்களா? நல்ல சமாரியன் போல தேவை வரும்போது தேவனுடைய இருதயத்தை அறிந்தவர்களுக்கு அழைப்பு ஒன்று தேவையில்லை. தேவனுடைய இருதயத்தை அறிந்தவர்களுக்கு அழைப்பு ஒன்று தேவையில்லை. ஏசாயா சொன்னாரு, யாரை நான் அனுப்புவேன்? அன்று சொன்ன, யாரை நான் அனுப்புவேன்? ஏசா சொன்னாங்க, நான் போறேன் சபா, நான் போறேன். இந்த மாலை வேலையில ஆண்டவரே எங்க பகுதிக்கு, எங்க தெருவுக்கு, ஆண்டவரே நார்த் இந்தியாவுக்கு, ஆண்டவர் சொல்லப்படாத கிராமங்களுக்கு, ஆண்டவர் இந்தியாவில் 4 லட்சம் கிராமங்கள் திருச்சபை இல்லையே சுவாமி. ஆண்டவர் தமிழ்நாடு ஆண்டவர் 4000 கிராமங்களை திருச்சபை இல்லையே. ஆண்டவர் அந்த பகுதிக்கு நான் போறேன் சுவாமி சொல்லுகிறோம் மாத்திரம். ஆண்டவரே ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த மாலை வேலை ஒப்பு கொடுப்பீங்களா? அவர் கரத்தை பிடிச்சிட்டாருன்னா உங்களை அழகா நடத்திடுவாங்க. அவர் உங்களை கரத்தை பிடிச்சிட்டாங்கன்னா உங்களை அழகா நடத்திடுவாங்க. அவர் உங்களை போஷிப்பாங்க. அவர் உன்னை கொண்டு எதை செய்ய விரும்புகிறாயோ அழகா செய்வாங்க. அதான் குயவன் களிமண் கையில் இருக்கிறதே போல அவருடைய கரத்தில் நம்ம அடங்கி இருப்போமானா, அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமானா, அவர் ஆசைப்படி அவருடைய திட்டத்தின்படி நம்மளை வணைந்து உருவாக்கி அவர் செயல்படுத்துவாங்க. ஏசப்பா, இந்த மாலை வேலையில ஆண்டவர் ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவர் நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி.